ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நாம ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 16, 2025 கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேச போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்கிருந்து எடுத்தோன்னு சொல்லு. கண்டிப்பா, இது எல்லாமே எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்போதுமே தரம். சூப்பர். அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சோ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நேஷனல் நியூஸ். முதல் நியூஸ் என்ன நீலா? யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு புது லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பை வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணிருக்காரு. இதோட பேரு சானிக் இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் ஹப். லாஜிஸ்டிக் ஹப்னா கொஞ்சம் சிம்பிளா சொல்ல நீலா. அது ஒன்னும் இல்ல சிபி, சரக்கு போக்குவரத்துக்கான ஒரு பெரிய மையம். இங்க இருந்து தான் பொருட்கள் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த ஹப்பை ஆப்ரேட் பண்றது கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது கான்கார். இது லக்னோ டிவிஷன்ல இருக்கு. ஓகே. இது கூடவே ரெண்டு புது டோர் டு டோர் சர்வீசஸும் லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? கரெக்ட். ஒன்னு அஷோக் டிரான்சிட் கண்டெய்னர் ட்ரெயின் சர்வீஸ். இது டெல்லியில இருந்து கொல்கத்தாக்கு. இன்னொன்னு டோர் டு டோர் பார்சல் சர்வீஸ். இது மும்பைல இருந்து கொல்கத்தாக்கு. பேசிக்லி சரக்கு அனுப்புறத ரொம்ப ஈஸியாக்குறாங்க. சூப்பர். அடுத்த நியூஸுக்கு போலாம். ஜொமேட்டோ ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யாரு கூட? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கூட. கிக் எக்கானமியில இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்தவும் அவங்க வேலையை ஃபார்மலைஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த எம்ஓயு. கிக் எக்கானமினா நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர்ஸ், ஓலா, ஊபர் டிரைவர்ஸ் மாதிரி ஃப்ளெக்சிபிளா வேலை பார்க்குறவங்க தானே? எக்ஸாக்ட்லி. இனிமே இவங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் ஜாப்ஸ் எல்லாம் நேஷனல் கரியர் சர்வீஸ், அதாவது NCS போர்ட்டல்ல லிஸ்ட் ஆகும். ஒரு நல்ல முயற்சி. அடுத்தது ஒரு பெரிய ஈவென்ட் பத்தின நியூஸ். குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2025. ஆமா, இது 6th எடிஷன் மும்பைல நடந்துச்சு. இது ஆர்கனைஸ் பண்ணது பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா PCI, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI அண்ட் ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில் FCC. இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு தீம் இருந்ததே, அது என்ன? கொஞ்சம் பெருசு, சொல்றேன் கேளு. Empowering Finance for a Better World Powered by AI, Augmented Intelligence, Innovation, Inclusion. அப்பாடா. டீமே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. சரி, இதுல யாரெல்லாம் கீனோட் அட்ரஸ் கொடுத்தாங்க? நம்ம PM நரேந்திர மோடி அண்ட் UK PM கீர் ஸ்டார்மர். இந்த ஈவெண்ட்ல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு முக்கியமான சிஸ்டமை லான்ச் பண்ணாங்க. அதுதான் ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம், ஷார்ட்டா FCSS. FCSSனா அது எங்க லான்ச் ஆச்சு? அதோட யூஸ் என்ன? இது குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டில இருக்கிற இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர், அதாவது IFSCல லான்ச் ஆச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸோட செட்டில்மெண்ட் டைமை 24 மணி நேரத்திலிருந்து வெறும் 30 செகண்டுக்கு குறைச்சிடும். வாவ், 24 hours to 30 seconds. இன்கிரெடிபிள் ஸ்பீட். இந்த சிஸ்டம்ல USD கிளியரன்சஸ் ஹேண்டில் பண்றதுக்கு எந்த பேங்கை சூஸ் பண்ணிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இந்தியா பிரான்ச் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்ல இன்னும் 2 லான்ச் நடந்துச்சு. நாவி UPI இந்தியால பயோமெட்ரிக் பேஸ்ட் பேமெண்ட்ஸை அறிமுகப்படுத்தின முதல் UPI ஆப் ஆயிடுச்சு. பயோமெட்ரிக்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெகக்னிஷன் மாதிரியா? சூப்பர்ல. ஃபோன்பே கூட இதோ லான்ச் பண்ணாங்களே. ஆமா, ஃபோன்பே அவங்களோட நெக்ஸ்ட் ஜென் ஸ்மார்ட் ஸ்பீக்கரை லான்ச் பண்ணாங்க. பேரு ஸ்மார்ட் பாட். இனி கடைகள்ல எல்லாம் புது புது சத்தம் கேட்கும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா நீலா? லிஸ்னர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஷோர் சிபி, கோ அஹெட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை மெமரைஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, எங்க ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சத வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இட்ஸ் டிசைன் டு லாக் இன்ஃபர்மேஷன் இன் யோர் பிரெயின். ஆல்சோ, இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. பேக் டு த நியூஸ். எக்கானமி செக்ஷன்ல WTO பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்க குளோபல் மர்ச்சன்டைஸ் ட்ரேட் growth forecast-அ ரிவைஸ் பண்ணிருக்காங்களே. ஆமா, 2025க்கான ஃபோர்காஸ்ட்டை 0.9%ல இருந்து 2.4%க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா 2026க்கான ஃபோர்காஸ்ட்டை 1.8%ல இருந்து 0.5%க்கு குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டாட்டிக் GK பாத்திரலாம்.
WTOவோட டைரக்டர் ஜெனரல் எங்கோசி ஒகோஞ்சோ இவியாலா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜினீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்கு. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1995. மொத்தம் 166 மெம்பர்ஸ் இருக்காங்க. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரி. CDAC ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. CDACனா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். அவங்க இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி, அதாவது ICAT கூட MOU போட்டிருக்காங்க. எதுக்கு? டு ஜாயிண்ட்லி டெவலப் இண்டிஜினஸ் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜிஸ். நம்ம ஊர்லயே ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜியை உருவாக்கணும், ஃபாரின் டெக்னாலஜியை சார்ந்து இருக்கிறத குறைக்கணும், முக்கியமா எலக்ட்ரிக் அண்ட் கனெக்டட் வெஹிக்கிள்ஸ்க்காக. CDAC பத்தி சொல்லணும்னா அதோட டைரக்டர் ஜெனரல் மகேஷ் எதிராஜன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வருது. அடுத்து ரிப்போர்ட்ஸ். ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்கு, எலிஃபென்ட் பாப்புலேஷன் கவுண்ட். இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் DNA பேஸ்ட் கவுண்ட். ரொம்ப ஆக்யூரேட்டா இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ யானைகள் இருக்கு? இப்போதைய கணக்குப்படி 22,446 யானைகள் இருக்கு. இது 2017ல 27,312 இருந்துச்சு. பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. ஓ, தட் சேட் நியூஸ். எந்த ஸ்டேட்ல அதிகமா யானைகள் இருக்கு? கர்நாடகால தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன், 6,013. அதுக்கடுத்து அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா அண்ட் உத்தராகண்ட். வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ல மட்டும் 11,934 யானைகள் இருக்கு. உலகத்துல இருக்கிற ஏஷியன் எலிஃபென்ட்ஸ்ல 60%க்கும் மேல நம்ம இந்தியால தான் இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். அப்சல்யூட்லி. இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாம். இந்தியா UNHRCல ஒரு இடம் பிடிச்சிருக்கே. ஆமா சிபி, India has been elected to the United Nations Human Rights Council for its 7th term. இந்த tenure 3 வருஷம், 2026ல இருந்து 2028 வரைக்கும். நம்ம ஃபர்ஸ்டா 2006ல தான் UNHRCக்கு எலெக்ட் ஆனோம். கிரேட். அடுத்தது ஒரு பெரிய நியூஸ், இந்தியா UK ரிலேஷன்ஸ் பத்தி. UK PM கேர் ஸ்டார்மர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஆமா, அவரோட கூட 125 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு பெரிய UK பிசினஸ் டெலிகேஷனும் வந்திருக்கு. அவங்க விசிட்டோட முக்கிய நோக்கம் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஆபரேஷனலைஸ் பண்றது தான். இது சம்பந்தமா நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் லான்ச்சஸ் நடந்துச்சே, ஒன்னொன்னா சொல்லு. ஃபர்ஸ்ட், இந்தியா UK ஜாயிண்ட் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் கமிட்டியை ரீசெட் பண்ணிருக்காங்க. செகண்ட், இந்தியன் ஃபர்ம்ஸ் UKல €1.3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு பெரிய டீல்ல. ஆமா சிபி, இந்தியா UK கிட்ட இருந்து €350 மில்லியன் மதிப்புள்ள லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைல்ஸை வாங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கு. இந்த மிசைல்ஸுக்கு இன்னொரு பேரு மார்ட்லெட் மிசைல்ஸ். இத தால்ஸ் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. ரேஞ்ச் 6 கிலோமீட்டர், ஸ்பீட் வந்து மேட்ச் 1.5க்கும் அதிகம். எஜுகேஷன்லயும் கொலாபரேஷன் இருக்கே. அஃப்கோர்ஸ், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு கீழே 9 UK யூனிவர்சிட்டிஸ் இந்தியால கேம்பஸ் ஆரம்பிக்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. டெக்னாலஜில இந்தியா UK ஜாயிண்ட் சென்டர் ஃபார் AI அண்ட் இந்தியா UK கனெக்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் சென்டர்னு 2 சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. வெயிட், இது மட்டும் இல்லையே. ஃபின்டெக் காரிடார், ஸ்டார்ட் அப் ஃபண்ட்னு இன்னும் நிறைய இருந்துச்சே. ஆமா, GFF 2025ல இந்தியா UK ஃபின்டெக் காரிடார் லான்ச் பண்ணாங்க. இது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கிஃப்ட் சிட்டிக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப். அப்புறம் SBI கூட ஒரு MOU போட்டு டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் ஃபண்ட்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் அப்சர்வேட்டரியோட ஃபேஸ் 2 IIT இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் தன்பாத்ல ஒரு சேட்டலைட் கேம்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்பா, எவ்வளோ விஷயங்கள்! ஆமா சிபி, ரொம்ப பெரிய நியூஸ் இது. அடுத்தது மால்டீவ்ஸ் பத்தின ஒரு நியூஸ். அவங்க ட்ரிபிள் எலிமினேஷனை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ட்ரிபிள் எலிமினேஷன்னா? மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV, சிஃபிலிஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் B. அதாவது அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு இந்த 3 நோய்களும் பரவறத முழுசா தடுத்துட்டாங்க. WHO இதை அங்கீகரிச்சிருக்கு. மால்டீவ்ஸ் இதை அச்சீவ் பண்ற முதல் நாடு. ஆசம். இப்போ டிஃபென்ஸ் நியூஸ் பார்க்கலாமா? பேங்க் ஆஃப் இந்தியா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. ஆமா, அவங்களோட ரக்ஷக் salary பேக்கேஜ் கீழே BSF பர்சனல் அண்ட் வெட்டரன்ஸ்க்கு என்ஹான்ஸ்டு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த MOU. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன? ஃப்ரீ ஆஃப் காஸ்டா ₹1 crore வரைக்கும் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் அண்ட் ₹2 crore ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர். BSFோட DG தால்ஜித் சிங் சௌத்ரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. நெக்ஸ்ட், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. ஆமா, இனாகுரல் ஆஸ்திரேலியா இந்தியா டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் டயலாக்காக. இந்த விசிட் 2020ல எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்தியா ஆஸ்திரேலியா காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்போட 5th ஆனிவர்சரியும் மார்க் பண்ணுது. அங்க 3 கீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களே. ஆமா,
agreement on information sharing and defense cooperation, and implementing arrangement on mutual submarine rescue support and cooperation, and terms of reference for establishing joint staff talks. அப்புறம் சிட்னில நடந்த இனாகுரல் இந்தியா ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பிசினஸ் ரவுண்ட் டேபிள்க்கும் கோச்சார் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா யூகே ஒரு ஜாயிண்ட் ஏர் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்தியன் ஓஷன் ரீஜன்ல நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் யூகேவோட கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பும் சேர்ந்து பண்ணாங்க. நம்ம கிட்ட இருந்து சுக்கோய் 30 MK ஐஸ் அண்ட் ஜாகுவார்ஸ் AWSS வந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து F-35B ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃப்ரம் த ஏர்கிராஃப்ட் கேரியர் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸும் வந்துச்சு. இந்த எக்ஸசைஸ் கான்கன் 25 மேரிடைம் எக்ஸசைஸ் முடிஞ்சது நடந்துச்சு, ரைட்? கரெக்ட். அடுத்தது ஒரு இனாகுரல் நேவல் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாக்கு நடுல. சவுத் கொரியால புசான் நேவல் ஹார்பர்ல இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்தியன் நேவியை ரெப்ரசன்ட் பண்ணது INS சாஹித்ரி. அவங்க தரப்புல இருந்து ROK கேங்நாம் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. சூப்பர். டிஃபென்ஸ்ல கடைசி நியூஸ், ராஜ்நாத் சிங் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கொடுக்கிற ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸை 100% ஹைக் பண்ணிருக்காரு. டபுள் மடங்கு. எந்தெந்த கிராண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? த பென்யூரி கிராண்ட் ₹4,000ல இருந்து ₹8,000 பெர் மந்த் ஆகவும், எஜுகேஷன் கிராண்ட் ₹1,000ல இருந்து ₹2,000 பெர் மந்த் ஆகவும், மேரேஜ் கிராண்ட் ₹50,000ல இருந்து ₹1 lakh பெர் பெனிஃபிஷியரி ஆகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாவ், இதுக்கு ஃபண்ட் எங்கிருந்து வருது? ரக்ஷா மந்திரி எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து தான். நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். இன்ஃபோசிஸ் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வின் பண்ணிருக்காங்களே. ஆமா, யூகே பேஸ்ட் NHS பிசினஸ் சர்வீசஸ் அத்தாரிட்டி கிட்ட இருந்து 15 வருஷத்துக்கான £1.2 பில்லியன் நம்ம ஊர் காசுக்கு சுமார் 14,000 கோடி. ஓ, என்ன கான்ட்ராக்ட் இது? ஃபியூச்சர் NHS ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு AI ட்ரிவன் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI ஹப். பாரதி ஏர்டெலும் கூகுளும் பார்ட்னர் பண்ணி இதை கட்டுறாங்க. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு மெகா AI ஹப் அண்ட் கிகாவாட் ஸ்கேல் டேட்டா சென்டர் வரப்போகுது. இதுக்கு கூகுள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? $15 பில்லியன் ஓவர் அ 5-year பீரியட், 2026ல இருந்து 2030 வரைக்கும். இதுக்காக ஒரு புது கேபிள் லேண்டிங் ஸ்டேஷனும் கட்ட போறாங்க. நெக்ஸ்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI சில அப்ரூவல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, 2 அக்விசிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. JP அசோசியேட்ஸை வேதாந்தா லிமிடெட் வாங்குறதுக்கும், கிளவுட் 4C சர்வீசஸை கேப்பஜெமினி CE வாங்குறதுக்கும். CCIயோட ஆக்டிங் சேர்பர்சன் ரவனீத் கவுர். சயின்ஸ் நியூஸ்ல ஒண்ணு தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஒரு புது AI இமேஜ் ஜெனரேட்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, பேரு MAI Image 1. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஹவுஸ் AI இமேஜ் ஜெனரேட்டர். அவங்களோட பார்ட்னர் OpenAI மேல இருக்கிற டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக இந்த மூவ். சேத் ஸ்டேட் நியூஸ்க்கு போலாமா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, ஸ்பெயின் பேஸ்டு ஃபிரா பார்சலோனா இன்டர்நேஷனல் கூட. எதுக்குன்னா நாக்பூர்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸிபிஷன், கன்வென்ஷன், கல்ச்சுரல் அண்ட் அகடமிக் சென்டரை டெவலப் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் அஸ்ஸாம் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரத்தாஞ்சலி ஸ்கீம். மாநிலத்துக்கு வெளியில இறந்து போறவங்களோட உடலை டிக்னிஃபைடா அவங்க ஊருக்கு திருப்பி கொண்டு வரதுக்கு ஆகிற செலவை அரசே ஏத்துக்கும். லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு இது பெரிய உதவி. ரொம்ப நல்ல திட்டம். அவார்ட்ஸ் கேட்டகரியில ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. ஆமா, மகாராஷ்டிரால 5 பீச்சஸ்க்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. இதனால இந்தியால இப்போ டோட்டலா 18 ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபைட் பீச்சஸ் இருக்கு. அந்த 5 பீச்சஸ் எது? ஸ்ரீவர்தன் அண்ட் நாகாவோன் ராய்கட் டிஸ்ட்ரிக்ட், பர்னாக்கா பல்கார் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் குஹார்கார் அண்ட் லாட்கார் ரத்னாகிரி டிஸ்ட்ரிக்ட். இந்த ப்ளூ ஃபிளாக் டேக டென்மார்க் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் FEE தான் கொடுக்கறாங்க. ஃபைனலி ஸ்போர்ட்ஸ். இனாகுரல் ஆர்ச்சரி பிரீமியர் லீக். இதோட வின்னர் ராஜ்புத்தானா ராயல்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஃபைனல்ல பிருத்விராஜ் யோதாஸ் ஆஃப் டெல்லியை டிஃபீட் பண்ணாங்க. ஃபைனல் எங்க நடந்துச்சு? நியூ டெல்லியில இருக்கிற யமுனா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல. 2 டீமும் 4-4னு டை ஆனதுனால ஷூட் ஆஃப் மூலமா வின்னரை டிசைட் பண்ணாங்க. இந்த லீக்ல மொத்தம் 6 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா நியூஸையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் சிபி. கண்டிப்பா நீலா. முடிக்கிறதுக்கு முன்னாடி a very important announcements for all our aspirants. சொல்லுங்க சிபி. ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ராத்திரி 8 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. IPL-ஆ? சூப்பர். ஆமா, அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் क्वेश्चंस வரும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்டு வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. வாவ். சோ படிக்கிறது மட்டும் இல்ல, படிச்சதை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸும் ஜெயிக்கலாம்.
சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். That's a wrap for today. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிபி அண்ட் உங்கள் நைலா. நாளைக்கு சந்திப்போம். பபாய்.